ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிக்கன் வறுவல் செய்யலாமா? அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அன்னாச்சிப்பூ கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு பெரிய வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். புதினா கொத்தமல்லி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் நான் 1 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்கி வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிக்கன் வறுவல் செய்யலாமா? அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அன்னாச்சிப்பூ கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு பெரிய வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். புதினா கொத்தமல்லி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் நான் 1 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்கி வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.